சமையலுக்கு உப்பு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம வளர்க்கக்கூடிய மீன்களுக்கும் உப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மீன் தொட்டி தண்ணியில நம்ம கண்ணுக்கே தெரியாத சில கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அந்த தொட்டில இருக்கக்கூடிய மீன்களுக்கு சில வகையான நோய்களை பரப்பிவிடும். நோய்கள்ல இருந்து மீன்களை பாதுகாக்கிறதுக்காக தான் மீன் தொட்டில இருக்கக்கூடிய தண்ணியில உப்பை சேர்க்கிறாங்க. நீங்க எப்பெல்லாம் மீன் தொட்டில இருக்கக்கூடிய பழைய தண்ணியை எடுத்து புது தண்ணியை சேர்க்கிறீங்களோ அப்பவே கையோட அந்த தண்ணியில உப்பையும் கலந்துருங்க. உப்பை அப்படியே ஒரே இடத்துல அள்ளி போடாம மலை சாரல் மாதிரி 4 பக்கமும் தூவி விடுங்க. மீன் தொட்டில சேர்க்கக்கூடிய உப்புல அயோடைஸ்ட், நான் அயோடைஸ்ட் இந்த 2 வகையான உப்பு இருக்கு. அதுல நான் அயோடைஸ்ட் உப்பு மட்டும் தான் நம்ம மீன்களுக்கு பயன்படுத்தணும். அயோடைஸ்ட் உப்பை பயன்படுத்தினீங்கன்னா மீன்களை இறந்துடும் ஆரம்ப காலத்துல சொன்ன ஒரு விஷயத்தை இப்ப வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. உண்மையாவே அயோடைஸ்ட் உப்பை பயன்படுத்தினா மீன்களை இறந்து போகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாமே மாறி போச்சு. என்னோட மீன்களுக்கு எல்லாத்துக்குமே நான் அயோடைஸ்ட் உப்பு தான் பயன்படுத்துறேன். அதே மாதிரி நிறைய பேர் அயோடைஸ்ட் உப்பு தான் பயன்படுத்துறாங்க. நீங்க என்ன உப்பை பயன்படுத்துறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.